வணக்கம். ஃபார்மேட் நியூமராலஜி உங்கள் மகதன் சேகராஜால் உங்களுடன் உரையாட வந்துள்ளேன். இப்பொழுது விதியும் கர்மாவும் எண்கள் ரூபத்திலும் வேலை செய்யும். ஆமாம், விதியும் கர்மாவும் எண்கள் ரூபத்திலும் வேலை செய்யும். எண்களை வெறும் எண்ணாக நினைத்து கொண்டால் அது வெறும் எண் தான். எண்களுக்குள்ளேயே சக்தி இருக்கிறது என்று நினைத்து கொண்டாலும் சரி, புரிந்து கொண்டாலும் சரி, அவர்களுக்கு தான் தெரியும் எண்களுக்கு பவர் இருக்கிறது. உதாரணத்துக்கு வைரக்கல்லான்னு நினைக்கும் போது அது பவர், அது வெறும் கல்லான்னு நினைக்கிறவங்களுக்கு வெறும் கல். அதே தான் எண்களும். எண்களுக்குள் இவ்வளவு சக்தி இருக்குது அப்படின்னு நினச்சால் எண்களுக்கு சக்தி இருக்கிறது. அந்த சக்தி தான் விதியும் கர்மாவும் எண்கள் மூலயமாக உருவாக்கப்படுகிறது. எண்கள் ரூபத்திலும் வேலை செய்யும். உதாரணத்திற்கு இதில் இந்த அப்படி என்றால் அது எப்படி நாங்கள் புரிந்து கொள்வது, நாங்கள் அதை எப்படி புரிந்து கொள்ளலாம், அது புரிந்து சொல்லும் மாதிரி எங்களுக்கு சொல்லுங்களே. அப்படி என்றால் விதி எண் என்றால் எப்படி இருக்கும், கர்மா எண் என்றால் எப்படி இருக்கும், ஒரு சின்ன அனலைசேஷன் போட்டு கொடுக்குறேன், தெரிந்து கொள்ளுங்கள். விதி எண் எப்படி இருக்கும், ஒரு பிறந்ததில் ஃபார்மேட்டில் தான் தேதி, மாதம், வருஷம், கடைசி கூட்டு எண். இந்த மாதிரி எண்கள்லாம், இந்த மாதிரி அடிப்படையில் உள்ள எண்கள் எல்லாம் விதி எண். 5, 3, 9, 8 விதி எண். 5, 3, 3, 2 விதி எண். 6, 1, 2, 9 விதி எண். ஏன்னா இந்த தேதியிலே எந்த நிகழ்வு நடந்தாலும் அது விதி, இந்த தேதியிலையும் எந்த நிகழ்வு நடந்தாலும் அது விதி. கர்மா எண்ணை சிலது சொல்லிக்கிறேன். 7, 3, 3, 4 இந்த தேதியில் எது நடந்தாலும் கர்மா. இன்னொரு தேதி 3, 7, 7, 8 இந்த தேதியில் எந்த நிகழ்வு நடந்தாலும் இது கர்ம வினை. இன்னொரு தேதி 4, 8, 4, 7 இந்த தேதியில் என்ன நிகழ்வு நடந்தாலும் கர்ம வினை. அப்போது எண்களிலே விதி கர்மாவும் எண்கள் ரூபத்தில் வேலை செய்கிறது என்பது இதன் மூலமாகவே ஒரு அனலைசேஷன் மூலமாக உங்களுக்கு கொடுத்து புரியும்படி நான் சொல்லப்பட்டுள்ளேன். நிச்சயமாக ஒரு உதாரணத்தை தான் நான் 3 கொடுத்தேன். அது 3 இல்லை, அது நீங்கள் எவ்வளோ நாள் போடலாம். அதுக்கு லிமிட்டேஷனே கிடையாது, அன்லிமிட்டட். அது வேலையில் யார் ஒரு அனலைசேஷன் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த தகவல் எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருக்கும். அதாவது நீங்கள் புரிந்து கொள்வதுன்னு விதியும் கர்மாவும் எண்கள் ரூபத்திலையும் இருக்கிறதுன்றது புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் இன்னும் நிறைய பேருக்கு சில விஷயங்கள் இருக்குது. என்ன, நாம் கடவுளை கும்பிடும்போது வணங்கும்போது சைவம் சாப்பிட்றதா அசைவம் சாப்பிட்றதான்னு அது ஒரு ரொம்ப பேருக்கு அந்த ஒரு டவுட்ஸ் நிறைய இருக்குது. இதில் அம்மனை வணங்குபவர்கள் வெறும் அம்மனை மட்டும் வணங்குறீங்க அப்படி என்றால் நீங்கள் அசைவம் சாப்பிடலாம். சிவபெருமானை வணங்குபவர்கள் அசைவம் உண்ணக்கூடாது. இனி இப்படி சொல்லிட்டு நான் எப்படி சிவபெருமானை கும்பிட்றது அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு கட்டாயத்தில் உங்களை அவர் சைவத்துக்கு மாற்றி விடுவார். இல்லையா, எனக்கு அது அசைவனை ரொம்ப பிடிக்குமே, அசைவத்தையும் சாப்பிட்டுட்டு சிவபெருமானையும் கும்பிட்டீங்கன்னா அவர் அருள் உங்களுக்கு எப்படி கிட்டும்? வராது அது. ஏன்னா சிவபெருமானுடைய பவரே அது எதுவுமே கம்பேர் பண்ண முடியாது. அவரை பார்க்கணும், அவரை தொடணும், அவர் அருளை பெறணுன்னாக்கா சில வழிமுறையெல்லாம் கடைப்பிடிக்க வேண்டியதெல்லாம் கடைப்பிடிக்கணும். அதெல்லாம் பண்ணால் தான் அது கிடைக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு கட்டத்தில் அவர்தே அப்படின்னு போது அது உங்களுக்கு அவர் அசைவத்தை சைவ நபராக மாற்றி விடுவார். ஸோ எனக்கும் இந்த ஆன்மீகத்தில் டவுட்ஸ் இருக்குது. ஏன்னா அதாவது நிறைய பேருக்கு இப்படி ஒரு டவுட்ஸ் இருக்குது. அதை கிளாரிஃபை பண்ணணுமேங்கிறதுக்காக கொடுக்கப்பட்டது. அடுத்து ஒரு பொது டிப்ஸு. இந்த பொது டிப்ஸில் வீட்டில் என்னென்ன பிக்சர் இருக்கக்கூடாது என்பது ஒரு வரையறை உண்டு. அந்த வரையறை அப்படின்னா என்றால் என்ன அப்படின்னாக்கால், இந்த அனிமல்ஸ்லேயே அக்ரெசிவாக முரட்டுத்தனமாக கொண்ட ஒரு காட்சி போன்று இருக்கும். அதை வீட்டில் பிக்சராக வைக்கக்கூடாது. இப்போ சிங்கம் இருக்கிறது கர்ஜிக்கிறா போல் இருக்கும், அதை கொண்டு வீட்டில் வைக்கக்கூடாது. அனிமல்ஸு ரெண்டும் சண்டை போடுறா போல் இருக்கும், அதை வீட்டில் பிக்சரை வைக்கக்கூடாது. நீங்கள் எதிர்மறையான பிக்சர் வீட்டில் இருந்தால் உங்கள் வீட்டில் நடப்பதும் எதிர்மறையாக நடக்கும். அது வெறும் பிக்சர் தாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சி கொண்டு இருந்தால், கடவுள் ஃபோட்டோ கூட தான் பிக்சரு, பேப்பர் தான், ஏன் கும்பிட்றோம், அதில் பவர் இருக்குன்னு நாம் நம்புகிறோம் இல்லையா? கண்டிப்பாக நம்புகிறோம். அதே தான் அது அப்படிலாம் இல்லைன்னு நினைக்காதீங்க. அது வேலை செய்யும், வெறும் பேப்பரில் வேலை செய்யும். அதனால் அந்த மாதிரி இருக்கும் போகும்போது நல்ல வைப்ரேஷன், பாசிட்டிவ் எனர்ஜி உள்ளுக்குள் நுழையாது. ஒன்று பிளெயினாக விடுங்க, இல்லை சாந்த ரூபத்தில் உள்ளதை வைங்க. நான் சிங்கம் வைக்கிறதுக்கு ஆசைப்பட்றேன், வைங்க. சாஃப்டாக இருக்கிற மாதிரி, அது அமைதியாக உட்காந்து படுத்து இருக்கிற மாதிரி அப்படி வைங்க. தூங்குற மாதிரி உள்ள சிங்கத்தை வைக்காதீங்க. இப்படிலாம் வேலை இருக்குது. அதேமாரி மயில் தோகை விரிச்சிக்கிட்டு அப்படி நிற்கும் பாருங்க, அந்த மாதிரி பிக்சர் வைக்கலாம்.
இதுமாதிரி வீட்டில் வந்துட்டு நாம் வைப்பது பாசிட்டிவ் வைப்ரேஷன் உள்ள இதை வைத்தால் அது பாசிட்டிவாக வேலை செய்யும். ஏனென்றால் அதை நீங்கள் பார்க்கும் பொழுது உங்கள் மனசை அது தூண்டும், அது உங்களை டேப் பண்ணும். அது காலமுறை எழுந்து நின்று அப்படி பார்க்கும்போதே வச்சுக்கிறீங்களேன், அதை பார்க்கும்போது இன்றைக்கி நீங்கள் யாரையா அடிக்கணும் போல் தோணும். ஏன்னா அது போல தானே இருக்குது, யாரையாவது அடிக்கணும் போல் தோணும். அப்போ முதல் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷன் மாதிரி முதல் இதுவே உங்களுக்கு வந்துட்டு பாசிட்டிவாக உங்களுக்குள்ளே இருந்தால் தானே அன்னைய பொழுது எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும். ஸோ உங்களை பாசிட்டிவாக அது தூண்டக்கூடியது பிக்சர் தான், நடக்கக்கூடியதும் பிக்சர் தான். ஸோ மொத்தத்தில் இதுவும் பாசிட்டிவ் எனர்ஜி இருக்க வேண்டியக்கூடியான பிக்சரை வீட்டில் வையுங்கள். ஸோ மொத்தத்தில் இன்றைக்கி கொடுக்கப்பட்ட அனைத்து தகவலும் தங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் புது நிகழ்ச்சியில் புது தகவலோடு உங்களை சந்திக்க வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.